அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். மேல எனக்கு என்ன வஞ்சம் அதானே, அது இப்ப இல்ல ஏற்கனவே என்ன ஒரு ஆனா நாரத ஆடுறேன். நீ சோற கட்டி வந்தியா மாவன எம்மா அடி அம்மா ஒரு அழகா இல்ல அம்மா பார்த்தா மாமா இந்த அம்மா அழகு எடுத்துக்கின்னு எழுவு போனா அங்க இருக்கிற போன கூட ஏஞ்சி ஓடிடும். நம்மள பிடிக்க போதும் அழகு போட்டி வைக்கிறாங்கல்ல, அதுல ஒன்னதான் கூட்டு போய் முத ஆளா முன்னும் அழகு போட்டில ஒருவரை போல ஒரு செய்ய முடியாது. ஆமா, ஒருவருக்கு உடைய ஒரு தன்மை, ஒருவருக்குடைய ஒரு இது ஒருத்தங்க இருக்கிற தன்மை ஒருத்தங்க இருக்காது, வராது. ஆமா இல்லையா? எல்லாருக்கும் அந்த சிறப்பு ஒருவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ரொம்ப சைட் வச்சுக்கிறாமா? யார் அவன்? போட உள்ள எங்களுக்கு எது பண்ணாங்க சமாச்சாரம் ஒரு ஆத்தம் அவனுக்கு சபை நோக்கம். எதிர்நோக்கம். எதிர்நோக்கம். ஆமா, முன்னோக்கமா? நாங்கதான் பயிற்சி காசுன்னு எங்களுக்கு தெரியும். போயிட்டு காட்டிக்கம்மா. இந்த கம்மல் எங்க வாங்கினேன்? இந்த கம்மல் இப்பதான் புரிஞ்சுக்காகலாம். இது ரேடியோ பண்ணலாட்டுங்க. இது இந்த கம்பெனி எங்க வள்ளி விலாஸ்? கடலூர். கடலூர் வள்ளி விலாஸ். வள்ளி விலாஸ். இந்த மாதிரி மணில எங்க வாங்க என்ன? நான் தான் முதல்ல சொல்றேன், அடி கூட என்ன அடிங்க. இந்த பைத்தி காசு அடிச்சிருக்கேன். ஓ, இந்த மாபெரும் சபை. மாபெரும் சபை முந்தானே இந்த சபை நோக்கம். ஆமாம். இது ஊர் எஜா ஊத்தி போனது. நீ நக்க நான் பாலையா? எனக்கு ஒரு ஆள் தான் அந்த வேலை உனக்குலாம். ஆனா எனக்கு தெரியுமா, நான் சொல்லிருந்தேன். என்ன மலையாளம் குப்பம் இந்த ஊர். அவன் ஏன் தெரியுமா கரெக்டா சொல்றான்? அவன் ஆயாக்காரனே சிவனேன்னு கம்தான் தமிழ்நாட்டிலே. ஆமா, இந்த ஒரு ஊர்ல கூத்தாச்சா என் மகனை ஐயா ஊர்ல போய் கூத்தாலாம். இவன் என்ன ஊரு? மூஞ்ச மணி பத்தி அவன் என்ன ஊரா? நீ அவன் கருக்கலாம் பாடி போடா உள்ள. இது மாபெரும் சபை. மாபெரும் சபை. இந்த சபையினுடைய நோக்கம் ஆமாம், குஞ்சம் அழகும். குஞ்சு குஞ்சே எப்படா காமிச்சா அம்மா கிட்ட குஞ்சு அழகா இருக்கு. அதான் கேட்டேன், அதான் கேட்டேன். அப்ப ஹெல்ப் பண்றடே ஜனா. நீ அடிக்கலாம் அது சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு உருவி எடுத்தா சொல்லி அவன் கை எதுமா உருவா பாத்தியா? அம்மா நான் சொல்லில அது ஆளுடா சொல்ல. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் கேட்டேன், நம்மள மாதிரி இருக்க மாட்டான். டேய் இப்படி போய் கை வைப்பா, நம்மள மாதிரி இருக்க மாட்டான். அவன் என்ன மாதிரி நல்லவன் இல்லையம்மா. அம்மா நல்லவன் அம்மா. நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தானே? தாங்கள் சேகரன் டாக்டர். போய் ஐயா பேரு நீ தாய் தானே? ஓய்னா 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், கலை காணும். ஏன் காணும்? ஏனத்த கல்யா இந்த கலை கல்வி காணும். கல்வி காணும். 96 தத்துவம். இந்த மாரி மொசி மொசி பயப்படாத, எனக்கு வாய் போலறதா இல்லையா? 96 தத்துவம். நான் ஒடுங்கு ராஜமாணி மாரி முன்ன பின்னாலே மறந்தே வரும் நானு.
96 தத்துவம் 96 தத்துவம் இன்னுள் இதிகாச புராணம் இன்னுள் இதிகாச புராணம் புராணம் நன்னூல் நன்னூல் நயனம் நாயனம் நாயனமா ஏய், நயனம்டா, நயனம்ன்றா, டேய். சிக்கரவை கற்றுவந்த இந்த மாபெரும் சபை மலை அரசன் குப்பம் மலை அரசன் குப்பம் ஆமாம் இந்த மாபெரும் சபை சபையிலே ஆமா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் ஆமாமா எவ்வளவு சிகப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் அதுக்கு என்ன இருந்தாலும் தரும் தட்டி இருந்தாலும் அதுக்கு சட்டி இருந்தாலும் தரும். என் புறம் இருந்தா வர அழுகு தராதா எங்க ஆயா கிட்ட போய் சட்டி பார்த்தேன். சட்டி போறாதான் பொம்பளை போடுறா வேற யாரும் பண்ணல நான் பார்த்து எங்க ஆயா கூட போட்டு கிடக்குறா. எவ்வளவு சிகப்பா இருந்தாலும் 50 பவுன் நகைய போட்டாலும் ஆமா அங்க பாரு அந்த பொண்ணுக்கு அம்மா நிட்டு முடிய அப்பா பொண்ணு பார்க்க போறோம் போறோம் திலி பார்க்காத முடியல யாரு நான் டேய் எங்க ஆமேல பழமொழி ஆமா அந்த பெண்ணுக்கு இருக்குதானே அழகு ஆமா அந்த கூந்தல் கூந்தல் குஞ்சம் என்றால் கூந்தல் குஞ்சம் என்றால் கூந்தல் அடடே அவங்க கூந்தல சொல்லிக்கிறாங்க அவங்க குஞ்சிடுவான் வா முடி தானே வா முடி எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தா ஏன் கூந்தல் இந்த கூந்தலுக்கு ஒரு பெயர் கூந்தலுக்கு ஒரு பெயர் குஞ்சம் குஞ்சம் அது அழகியா குஞ்சமா குஞ்சம் ரோமம். முதவாங்க வைக்கணுமே அவன வந்துங்கறாமா ரோமம் ரோமம் ஆமா ஆமா இதுக்கு ஒரு அழகு ஆமா அது அழகு இல்லையா அது ஒரு அழகு இல்ல அவர் என்ன அழகு அவர் என்ன அழகு கொழுந்தானை கோட்டழகும் கொழுந்தானை கோட்டழகும் கொழுந்தானே கோட்டழகும் கோயிலால போடுவா டேய் என்னடா கோயிலால கொழுந்தானே ஏண்டா கோயிலான்றது உன் பொண்டாட்டிக்கு மூத்தவங்கடா அதால கேட்டேன் அவளு போய் இல்ல அதால கேட்டேன் அவன் பொண்டாட்டிக்கு மூத்த சின்ன மச்சி என்னைய போய் போடுறோம் பாருங்க பெரிய பேசியா அதுக்கு தான் தெரியுது போய் ஏமா கொழுந்தானை கோட்டழகும் கொழுந்தனை கோட்டழகும் கோட்டு என்ற நாடை கோட்டல் என்ற ஆடை ஒரு ஆடவர் வெண்மணி வேட்டியோ ஆமா ஒரு பெண்மணி வெண்மணி சேலையோ சேலையோ மஞ்சள் கரையோ சிகப்பு கரையோ இருந்தா ஆமா அந்த ஆடை அழகு அப்பா ஒண்ணுதான் திஷ்டி ஃபுல்லா கவர் கட்டி அவன டேய் அது அழகு இல்லையா ஆமா கொழுந்தானை கோட்டழகும் கோட்டழகும் அது அழகு இல்லையா ஆமா அப்படி அழகு என்ன அழகு மஞ்சள் அழகு அழகல்ல மஞ்சள் அழகல்ல என்ன அப்ப இருந்த தாயெல்லாம் ஆமா பாட்டி அதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் பூசி குங்குமத்தை வச்சு வந்தா 1 ரூபாய் அவ்வளவு அகலம் ஆ காலையில எழுந்து 5 மணி 4 மணி எல்லாம் எழுந்து பார்த்தா இன்னைக்கு பொன்னியர் எந்த பொன்னியர் உண்மைமா அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுமா பொன்னியர் கட்டணும் ஆமா சித்திரை மாதம் மழை பெய்யுது இப்பதான் காலம் கலி காலம் ஆமாமா இந்த காலம் கலிகாலம் ஆகி போச்சு இப்பெல்லாம் என்ன தடவுறாங்க ஏமாத்துறான் நாட்டை ஏமாந்துட்டாங்க மக்கள் ஆமா விவசாயி 2500 ரூபாய் போடுறான் உழுப்பு ஒரே ஒரு வேளை மருந்து அடிச்சானா அது ஈடாகுமா பேரவழி ஓட்டத்தை விடு பிதுக்கி பேரவழி பூசுறாங்க டேய் இது ஏன் அழுகாலத்து கறிக்குடி களி அகம் நடக்குது ஆமா களி யுகம் கிடையாது ஏன் அப்பல இருந்து ஆமா 5 மணிக்கு ஏஞ்சி ஆமா கணவனுடைய காலை தொட்டு கும்பிட்டு காலையில எழுந்து மாட்டு சாணத்தை எடுத்து வந்து வாயற்படியில சாணம் விட்டு ஆமா கோலம் விட்டு கொண்டாட்டிலாம் கணவனுடைய பாதத்தை வணங்கி அவரை எழுப்பி போட்டு சொன்னா அந்த வருஷம் எப்படி வழி அம்போகமா வழியும் இப்ப அந்த வேலையில கிடையாது ராவில 12 மணிக்கு ஓட்டலாம் ஆமா இல்லையா சாயங்காலம் 6 மணிக்கு சித்திரை இது மாரிக்கு மாசம் பெய்யுது இதெல்லாம் காலம் மாறி போச்சு அப்ப இருந்து தாய்லாம் மகாலட்சுமி தான் வராங்க 1 ரூபாய் அவ்வளவு தூக்கத்திலே வேலி நவுத்துறான் தூக்கத்திலே காணிக்கல் 1 ரூபாய் அவ்வளவு குங்குமத்தை வச்சு வெளியே வந்தா மகாலட்சுமி தான் வராங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு வேற எடுத்து போனா இப்ப எங்க ஊர்ல இருக்கு தாலி போட்டுக்குது அதை பார்த்துட்டு வந்தோம்னாக்கா நான் எப்ப எதிரால வரும் பார்த்து கூத்துக்கு எப்ப வருவோம் பார்த்துட்டு எதிரால வரும் நான் வந்த உடனே 3000 வண்டி ராசி வாங்க அப்ப கூட தாலி போட்டுக்குது அப்ப கூட சாமம் தாங்க அந்த அம்மா எப்போது வெளியே வருவாங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு வேற எடுத்து போவாங்க அப்ப மஞ்சள் அழகல்ல மஞ்சள் அழகல்ல அதுவும் அழகு இல்லையா ஆமா அப்படி என்ன அப்புறம் என்ன இந்த நெஞ்சத்துள் நடு நிலைமையால் கல்வி அழகு கல்வி கற்றோருக்கு சிறப்பு நாம என்ன பெரிய மேதியா நாம எல்லாம் கிடையாது அருணகிரி நமக்கு மேல அடிச்சு வச்சுட்டு 16 பேர் மேல உட்கார வச்சுட்டு ஒண்ணு தெரியாது உங்களுக்கு வந்துக்கிறாங்க என்ன அடைச்சு தெரியும் நெல்ல பாம்பு ஆமா இவங்களாம் ஒரு வேற பெருத்த ஒரு ஆல விருட்சம் நெல்ல பாம்பு ஆடி ஆட்டம் இந்த கூத்து இந்த மேடை நம்ம சும்மா எத்தனையோ பெரிய இத்தாலாம் ஆமா நம்ம போதுமா பூசி வந்து நான் தாண்டா வில்ல இல்ல கிடையாது நான் போய் திறந்தா யாரா சொன்ன அந்த மாதிரி கொல்லிமட்ல இந்த மாபெரும் சபை ஆமா இந்த சபை நோக்கமாக ஆமா நான் புறப்பட்டனே ஆமாம் கல்வியை சிறந்த ஆமாமா இந்த மலை அரசு
ஆஹா இந்த கிராமத்திலே சூழ்ந்திருக்கு மேல ஆகும் தந்தைக்கு மேல ஆகும் நமக்கு அனுமதி கொடுத்து வாழ்வு கொடுத்த இந்த அன்பு உள்ளங்கள் தாய் தந்தை மேல மாபெரும் சபை சபை நோக்கமாக ஆமா நான் புறப்பட்டேனே நான் யாரும் தெரியாது தடி போடுவா மாட்டா ஆட்டாட வரும்போது கருப்பு தடி போட்டுக்கிறியோ ஃபேன் சுத்துறா நீ அதை பார்த்த ஆனா ஒரு என்ன பண்றது மழைக்கு நேரம் மழை என் உயிருக்கு எல்லாம் மேகத்துக்கு மலை மேல கண்ணு மனுஷனுக்கு ராவணி தங்கை சூர்பே நங்கை சூர்பே ஆத்தா அரசன் ராவணன் தங்கை ஆமா அழகு சூர்பனங்கை அழகு அழகு செத்தே போடுவோம் அழகுன்னு மட்டும் சொல்லாத வேற எதுனா கூட சொல்லு வேற எதுனா சொல்லு அழகு சூர்பனங்கன்னு சொல்லி ஏத்துக்கிறோம் நான் போய் எல்லாம் துண்டு சேர்த்துருவேன் ஆமாடா அது ரொம்ப கொடிய வசண்டா அழகு சூர்பனங்கை ஆமா அதுதான் என்னுடைய விளக்கம் போக போக நான் யாரும் தெரியும் சொல்லு அப்ப நீ சித்தாம்பூர் கண்ணன் கிடையாதா அவனுக்கு கேட்காத அவன் சொன்ன மாதிரி அவன் பைத்தியம் தான் சுத்தி அதான கேட்டேன் நான் மருந்து வாங்கட்டா தண்ணி அம்மா எத்தனை மருந்து தான் வாங்கி அடிப்பா தெரியல ராவணன் தங்கை சூர்பே நங்கை நாடு சுடுகாடு இடுகாடு இல்ல இலங்கை வேந்தன் 10 சிரம் 20 கரம் படைத்த என் தமையன் உன்னுடைய தமையன் ராவணன் ஒரு 10 லட்சம் கடைங்க நான் இப்பே தரேன் இதா ஒண்ணு கேக்க ராவணன் தங்கை சூர்பனங்கை ஆமாமா என்னுடைய அழகுன்னு சொல்லினேன் அதனுடைய என்ன அழகு தெரியுமா என்ன அழகு அம்மா வீதியில வருதுனா ஐயோ கண்டான் ஆம்பளை புள்ள செருப்பு எடுத்துக்கணும் பொம்பளை பூரா கையில ஒரு கையில முறமும் ஒரு கையில பழைய தொடப்பு கட்டி எடுத்துக்கணும் ஆமா வச்சு வளைய வாங்கணும் அதேதான் கண்ட தேவர் மதிக்கலைங்களே கண்ட தேவர்கள் மதிக்கலைங்களே காளியோ அல்லது காலனோ ஏமன் காலன் சொல்லுமையா சமாபரி ஆள்மையானே தென்திசை அரை வேந்தன் அரை கடவுள் ஓ அவர் அரை கடவுள் ஆமா தர்மமே சிந்தனையாக கொண்டு ஆஹா தென்திசைக்கு அதிபதி யாருக்கு ஏமனோ ஆமா
காலனோ அல்லது காளியோ அப்படி என்று என்னை கண்டவர்கள் திடுக்கிட்டு அஞ்சி கெஞ்சி பஞ்சி ஆமா. ஆனால் இப்ப தச்சமயம் ஆமாம் நான் ஏன் நீ எங்க வாங்கிட்டு கிடக்குற என்ன எங்க வாங்கி இப்பதான் கண்ணாடி கொடுத்தல இது மேல கையேந்தி கிடக்குதுன்னா தேவுடா சாவுடா அது ஏன் இவ்வளவு கோபம் குதி ஏன் கோபம் குறி ராவணின் தங்கை சூர்பனங்கை நான் பிள்ளையா பிறந்து ஆமா என் தமையனோடு எங்களுக்கு பங்கு மங்காளிகள் எங்களுக்கு என் தமையனோடு பிறந்தவர்கள் தாயாதிகள் பங்கு மங்காளிகள் எத்தனையோ பேர்கள் இருந்தோம் ஆமா கரதூசனுக்கு பிள்ளையாக தங்கையாகவும் ஆமா ராவணனுக்கு தங்கையாகவும் நான் பிறந்து இப்ப தச்சமயம் எந்த பைத்தியக்காரங்க ஒரு பொண்ணுக்கு ஆடை ஒரு பொண்ணுக்கு பூ போட்டு ஆடுது ஆமா பூ இல்லாத ஆடை இல்லாத மனிதன் ஆமா அரை மனிதன் பூ பொட்டு ஆமா பூவும் பொட்டும் வளையல் குங்குமம் நல்ல ஒரு கணவனுக்கு மனைவியா இருந்தால் ஆண்டுதோறும் ஒரு வருஷம் ஒரு நாளே போல ஆமா ஒரு மாசம் ஒரு ஆயிரம் ஒரு சேலை எடுத்துறாங்க ஆமா உன் பொண்டாட்டிக்கு இல்லையா நாலு கிழமை வருது அருமையான புடவை எடுத்து கொடுத்து வந்துக்கிறேன் என்ன தீபாவளி சுதல் கொடுக்குறாலே புடவை அந்த புடவை தீபாவளி பொங்கல் வந்தா கணவர் அவர் கையால எப்போது ஒரு முளை பூ வாங்கி தருவார் ஆமா எப்போது பொட்டு வாங்கி தருவார் ஆமா எப்போது நமக்கு ஒரு சேலை வாங்கி தருவார் ஆமாமா அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்காங்க அது இல்லைன்னா இவன் தம்பி மாசம் வாங்கி கொடுத்துறான் ஆமா என் வேலை மீதி ஆக்கிறான் ஆமா இடம் வாங்கி மூடு கட்ட மாட்டான் கட்ட மட்டும் வாங்கிக்குவான் அந்த அழகு எனக்கு இல்ல ஆமா மாரியத்தவாத்த வீட்டுல எல்லாத்தையும் அவுத்துட்டு எல்லாத்தையும் ஆமா உருட்டு இருந்தா ஆமா ஆடை இல்லாம இருந்தா அந்த பொண்ணை பார்க்க பிடிக்காது அந்த கோலம் அது ஏன் என்னுடைய விதவை கோலம் ஏன் இந்த வேடம் இந்த வேடம் இந்த கோலமே விதவையாக அது யாரால அது யார் செய்தா சூது யாரால என் கணவர் என்னுடைய கணவரை மாலை வைத்தவர் யாரு அது தெரியாது தெரியவரா பாவாடை தச்சு கொடுத்த டைலருக்கு தான் சொல்லணும் அழகு சூர்பனங்கை அழகு மட்டும் சொல்லாத டேய் கம்ப்ளர் டேய் இந்த நாட செய்தி வாயாரு அழகு சூர்பனங்கை அப்படி இருக்கான் அரக்கன் ராவணன் தங்கை அழகு சூர்பனங்கை இதை பார்த்தா பழகா இருக்குதா அது ஏன் என்னுடைய மாலையிட்ட கணவரை அடி மாலையிட்ட கணவன் வேலையோட வரவில்லை அதுக்காக இப்படி ஆயிடுவாங்க முன்ன போனாலும் கடிது பின்னால முன்ன போன கடிது கணவனை கொண்டவன் என் தமிழாக ராவணனை கொல்ல வேண்டும் அப்படி என்று என் பிள்ளையை வளர்த்து என் பிள்ளையை வைத்து என் தமிழை கொல்ல வேண்டும் அப்படி என்று சூது பார்க்குமாக என் தமிழை மன்னிக்க வேண்டும் ஆமா என் கணவனை கொன்றானே அண்ணவனோடு பழிக்கு பழி வாங்க வேண்டும் வஞ்சகம் கொண்டே கொல்ல வேண்டும் ஆமா அப்படி என்று என் பிள்ளையை நெல்ல முறையோடு வளர்த்து எனக்கு என் கணவருக்கு பிறந்த பிள்ளையை ஆமாமா அது காலகட்டே ஈசனை கோரி தவம் செய்து அந்த ஈசன் மூலியமாக வரம்பெற்று அது ஏன் 70 ஆண்டு காலம் அப்பா பெற்றானாம் ராவணன் ஈசனிடத்தில் வரம்பெற்று சரிதாமா அடுத்த ராவணனை கொல்ல வேண்டும் அப்படி என்று பிள்ளையை நினைத்து நீ பிள்ளைக்கு வேலைக்கு வந்து அருள்மகள் அரவனாய் நேரமும் அவனே என்பதை விட சிவனே என்று சொல்றார் சிந்தித்து அபாயம் ஒரு கால் படுகாது ஆமாமா சிவனை கோரி அறியாய தவம் செய்து மரம் பெற்று உன் தாய் மாவனை கொல்ல வேண்டும் அப்படி என்று காரகத்திலே மறைத்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையை ஆமா என் தமிழ் கண் முன்னே கண்டுவிட்டால் என் பிள்ளையை ஆமா அப்படி என்று
என் தமிழுக்கு தெரியாமல் தாயார் மதனை அண்ணி யாருக்கும் தெரியாமல் ஆமாமா என் பிள்ளையை மறைத்து வைத்திருக்கின்றேன். ஆமாம் அது தவஞ்செடி கொண்டிருக்கிறார் என் பிள்ளை. ஓஹோ இரவு நேரம் ஆமா பகல் நேரம் 3 வேளையும் என் பிள்ளையை பார்ப்பதற்காக ஆமா அங்கே சென்று ஆமாமா என் பிள்ளைக்கு உணவு கொண்டு செல்ல வேண்டும். விடா கஞ்சி விடா கஞ்சி. ஆமா அது தோல் மீது சுமந்து என் பிள்ளையை காரணம் செய்ய வேண்டும். என் தமிழை கொள்ள வேண்டும். அப்படி நோக்கத்தோடு கோவக்குறியோடு இருக்கின்றேன். ஆனால் இந்த சமாச்சாரம் என் தமிழுக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. ஒரு கட்டிங் குச்சதான் உங்களுக்கு இருந்தாலும் என் தமிழை பார்க்க வேண்டும். பாண்டிச்சேரி அம்மா புண்ணியம் பண்ண அடி என் தமிழ் கொள்வதற்கு ஏது செய்ய வேண்டும். ஆமா என் தமிழை பார்க்க வேண்டும். மற்ற விளக்கம் தெரியாது. இங்க வா. நாடக பேராசிரியர் மலையரசன் குப்பம் கிராமத்திலே வாழ்ந்து நிலமுறையோடு பேருமொழி பெற்று 2 பிள்ளை சிவகுமார் கண்ணனா அந்த பிள்ளையை பெற்று நான் ஏன் சொல்றேன்னா ஒரு கோவிலுக்கு 10 மாதம் தாயை சிறந்த கோவில் கிடையாது. அப்பா அம்மா இருக்கிறவங்க கோவிலுக்கு போக கூடாது. எனக்கு பிடிக்காது. அப்பா அம்மா இருக்கிறவன் அதுக்குதான் நான் ஆமா இங்க பட்னியா போட்டு அங்க போய் சபரிமலையில போய் அங்க போய் சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா அங்க இருக்கிறாய் சபரிமலை கூட பட்டியாக்குறாய். ஏப்பா சபரிமலையை விடு. நான் ஏன் சொல்றேன்னா 10 மாதம் 300 நாள் சுமந்த தாய் தாய் தான் முதல் தெய்வம். ஆமாமா அதை விட ஒரு கோவிலுக்கு திருவிழா விட்டு போய் அதுக்கு பேர் கோவில் அதுக்கு பேர் சாமி கையால கட்டுறவங்க தான் தாய். ஆமா இதுதான் தெரியும் தாய்க்கு. நம்ம பிள்ளைக்கு அந்த கோவிலுக்கு மேல சாமி தெரியலையே. தாய் சொன்னாதானே தெரியாது சாமி. கோவிலுக்கு மேல சாமி தெரியல அப்படி தோல் மேல தூக்கி உட்கார வச்சுது யாரு? தந்தை அது ஒரு பேர் சாமி அப்படி காட்டுறது தந்தை இல்லையா? ஆமாமா இப்பேற்பட்ட ஐயா பேரும்போடு வாழ்ந்து 8 கால். ஆமா அவர் போகும்போது யாரும் கூட போகல. இந்த பிள்ளை 2 பிள்ளை ஒரு பொண்ணு வீடு ஆடு மனைவி மக்கள் சொத்து சுகம் கிடையாது. இதெல்லாம் இங்கேதான் இருக்கும். நம்ம கூட கடைசியில யார் வராங்க? யாரு? 8 கால் 4 பேர் வரானா? ஆமா 4 8 2 கால் நீட்டி இருக்கும். ஆமாமா இந்த 10 தான் இந்த 4 பேர் தான் கூட வரான். ஆமா இல்லையா? ஆனா இந்த ஐயாவுக்காக இங்க என்ன வருது? கூட என்ன வரும்? கொட்டு மேல கொட்டி வரும். கொட்டு மேல கொட்டி வரும். கோடி ஜனம் கூட வரும். மற்றவர்கள் கெதி என்னவோ மர்ம மொழி பேசி வரும். நாராயணமூர்த்தி அம்மன் சர்வசக்தி உலநாயகி ஆதிபராசக்தி மேல் மருத்தில் ஓம் சக்தி மேல் மயிலும் அங்காளதேவியாக அமர்ந்த அம்மன் முத்துமாக மாறி அம்மனுடைய பார்த்திருக்கும் கோயிலை பத்தியா முன்ன பார்த்துக்கு இப்ப பாரு ஊரை பாரு இன்னும் பயங்கரமா கொட்டுவாங்க. இப்ப விட்ட ஆமா சர்வசக்தி அம்மன் மகமாரி அம்மனுடைய பாத்திருக்கும் காலம் சென்ற இந்த கிராமத்தில் இருக்கிறேன்னு நாட்டார் அதாவது ஊராட்சி துணைத்தலைவர் ஆமா கோவில் நிர்வாகி ஊர் பொதுமக்கள் தாய் தந்தை அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் காலம் சென்ற ஐயா அது சுப்பிரமணிய கவுண்டர் ஆமா ஐயாவுடைய பாத்திருக்கும் சாமி சாட்சியம் 4ஆம் பகவானுடைய வேஸ்த பத்தியா 4ஆம் அடைய ஐயாவுக்காக சொர்க்கம் சேர வேண்டிய இந்த இரவு ஆமா இந்த கேளிக்கை ஆமா ஐயாவுடைய பாத்திருக்கும் அவருக்கு அந்த இல்லத்திலே அவருக்காக 2 பிள்ளை இருக்கும் அனைத்து அன்புள்ளங்கள் உறவினர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் இந்த கம்பெனி மலையரசன் குப்பம் உங்கள் கிராமத்திலே எல்ல முறையோடு வெற்றி நடைபோட முடியாது. அதோ அம்மன் ஐயனார் சபா இந்த சபாவிற்கு உரிமையா இருக்கிறேன் அருமை ஐயா அதோ
பிரகாஷ் பிரகாஷ் ஆமா ஐயாவுடைய ஆஹா பார்த்திருக்கும் மற்றமுள்ள ஆசிரியர் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் உங்களுக்கு வணக்கம். யாய் ராவணின் தங்கை வாங்கி நீ எனக்கு ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேன். ராவணின் தங்கை சூர்பனங்கை தங்கை. ஆனா பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஆமா என் தமிழை கொல்ல வேண்டும் அப்படி என்று ஏதுவாக அந்த நோக்கத்தோடு இருக்கிறேன். ஆமா என் தமிழ் இருந்தால் உன் தங்கை வந்து விட்டார். என் தங்கையாக அழகு சூர்ப்ப லங்கை. நான் தாவதால கூட அடிச்சு வீட்டுக்கு வருவா அழகு சூர்பனங்க சொன்னா ஏய் என் தங்கையுடைய பெருமை தெரியாது உனக்கு. ஆமா ஆமா ஏய் நினைச்சா அந்த மன்மதன் மனைவி ரதி அவளை விட அழகா மாறிடுவான். ஓஹோ அவன் மாயாஜாலக்காரி. அவளுடைய பெருமை இன்னும் போக போக தெரியும். அப்படியே சூர்ப்ப லங்கை என்னுடைய பாரத்தை படித்திருக்கிறான். உண்மை எப்படி வாழ்ந்து தெரியும்? எப்படி ஒரு வார்த்தை அண்ணா 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 இல்லாத உனக்கு அறிவு இருக்குதா? என் பாரத்தை பணிந்த ஆசீர்வாதம் உண்மை. என்னுடைய அன்னியாக மண்டோதரிய பாரத்தை பணிந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து அழுத்தம் அல்லவா? அழுத்த காரணத்தை சொல்றேன். அம்மா மலரே ஓஹோ காத்தியாலே அந்த கண்ட உண்டல் மாலால உண்டது அது நாடு உங்கள் நாட்டியாருக்கு அழகு சூப்பராங்க. அம்மா அரும்பும் முல்ல திலகரத்தில் சந்தோஷம். அக்கா அண்ணா அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டா உண்மை
அழைத்த காரணம் காக்கிற நம்முடைய சித்தந்த பிள்ளைகளாக நம்முடைய தந்தையாராக இத்தனை வசுக்கும் நம்முடைய சித்தந்தையாக முப்போகடிக்கும் பிறந்தவர்களோ 60,000 பேர் கலந்துட்டார்கள். அவர்களை இந்த இலங்காவரில இடம் இல்லாத காரணத்தினால் அவர்களை தண்டகாரணத்தில் விட்டிருக்கிறேன். அவர்களுக்கு தினந்தோறும் விழா கஞ்சி கொண்டு வந்து உன்னுடைய வேலை வணக்கம். அதனால இன்றைய தினத்தில் என்னுடைய பங்காளியாகிய கலந்துட்டார்களுக்கு விழா கஞ்சி கொண்டு போட எடுத்துட்டு புறப்படு. இப்படியாக இந்த சமயத்துல அகோதபடி என்றால் ஆமா தண்டகாரண்ய வனத்தை நாடி ராமபிரான் பஞ்சவழியை தேடி வருகிறார். பஞ்சவழியை தேடி ராமபிரான் சபைக்கு வருகிறார். அன்னவர் நாள் கதை தொடரும். ராமபிரான்